வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம மூளை உண்மையிலே எப்படி வேலை செய்யுதுங்கிறத அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்க போற இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நிறைய நேரங்கள்ல நமக்கு அவ்வளவுதான் திறமைன்னு நம்மள நாமே குறைச்சு எடை போட்டுடுறோம் இல்லையா? ஆனா உங்க மூளையோட உண்மையான பவர் என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, அறிவாற்றல் பத்தின தவறான புரிதல்கள், டிஎம்ஐடிங்கிற மூளையின் அறிவியல், நம்ம மூளை எப்படி செயல்படுது, கெரியர் முடிவுகள், ஸ்திரா தரக்கூடிய வழிகாட்டுதல், அப்புறம் கடைசியா ஒரு சூப்பரான புதிய வருமான வாய்ப்பு. இதையெல்லாம் தான் வரிசையா பார்க்க போறோம். பகுதி 1. அறிவாற்றல் பற்றிய தவறான புரிதல்கள். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் மன அழுத்தத்திலையும் மாணவர்கள் பெரும் குழப்பத்திலையும் இருக்காங்க. ஏன்னா சமூகம் வச்சிருக்கிற ஒரு தவறான அளவுகோல் கூட தங்களை ஒப்பிட்டு பார்க்கறது தான் இதுக்கு முக்கிய காரணம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே, ஒரு குழந்தைக்கு கணக்கு சரியா வரல ஆனா சூப்பரா டிராயிங் பண்றானா அவளுக்கு அறிவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? மேக்ஸ்ல சென்டம் எடுத்தாதான் புத்திசாலிங்கிறது ஒரு முற்றிலும் தவறான எண்ணம். இந்த ஒரு பொய்யால எத்தனையோ குழந்தைங்களோட தனித்துவமான திறமைகள் வீணாகி போகுது. நமக்கு எதுவுமே வராதுன்னு அவங்க முடங்கி போயிடுறாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல அதிக மார்க் எடுத்தா லைஃப்ல பெரிய ஆளா வந்துரலான்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின நிறைய பேர் நிஜ வாழ்க்கையில கஷ்டப்படுறதையும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில பெரிய சக்சஸ் அடையிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுல இருந்து என்ன புரியுது? வெறும் ஐக்யூவோ மார்க்கோ மட்டும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு கண்டிப்பா பத்தாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அமைதியா இருக்கிறவங்கலாம் பலவீனமானவங்களா, அதிகமா பேசுறவங்க தான் தைரியசாலியா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. அமைதியா இருக்கிறவங்கள கூச்ச சுபாவம் உள்ளவங்கன்னும் கலகலன்னு பேசுறவங்கள தைரியமானவங்கன்னும் இந்த சமூகம் தப்பா ஒரு முத்திர குத்துது. இந்த மாதிரி தவறான லேபிள்கள் குழந்தைகளோட தன்னம்பிக்கையை எப்படி சுக்குநூறா உடைக்குதுன்னு நாம கொஞ்சம் தீவிரமா யோசிக்கணும். பகுதி 2. டிஎம்ஐடி மூளையின் அறிவியல். சரி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? இந்த தவறான புரிதல்களுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமா முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு அற்புதமான தீர்வுதான் இந்த டிஎம்ஐடி. டிஎம்ஐடி அப்படின்னா டெர்மட்டோகிளிஃபிக்ஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இது என்ன பண்ணும்னா, உங்களோட 10 விரல் ரேகைகளையும் ஸ்கேன் செஞ்சு நீங்க உண்மையிலேயே யார், உங்களோட நிஜமான பலம் என்னங்கிறத அறிவியல் பூர்வமா அனலைஸ் பண்ணும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்களை நீங்களே குறைச்சு மதிப்பிடுற அந்த மனநிலையிலிருந்து உங்களோட உண்மையான திறமையை கண்டுபிடிக்க உதவுற ஒரு அருமையான சயின்டிஃபிக் டூல் இது. பகுதி 3. உங்கள் மூளை எப்படி செயல்படுகிறது? பொதுவா நாம ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த கத்துக்கிற விதமோ புரிஞ்சுக்கிற விதமோ ரொம்பவே வித்தியாசமானது. நாம எல்லோரும் வித்தியாசமானவங்கங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். வித்தியாசங்கிறது குறைபாடு கிடையவே கிடையாது. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். நம்ம மூளையில 2 பகுதி இருக்கு. இடது மூளை ஆதிக்கம் அதிகமா இருக்கிறவங்க லாஜிக், கணக்கு, திட்டமிடுறதுல கில்லாடியா இருப்பாங்க. அதுவே வலது மூளை ஆதிக்கம் அதிகமா இருக்கிறவங்க கற்பனை திறன், கிரியேட்டிவிட்டி, கலைகள்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. ஒரு வலது மூளை குழந்தைய போய் நீ மேக்ஸ் மட்டுமே போடுன்னு கட்டாயப்படுத்தினா அவங்களோட ஆர்வமே அழிஞ்சிடும். அதே மாதிரி இடது மூளை குழந்தைய ஆர்ட்ஸ்ல விட்டா அவங்களுக்கு பெரிய குழப்பம்தான் மிஞ்சும். பர்சனாலிட்டியும் அதே மாதிரி தாங்க. இன்ட்ரோவர்ட்ஸ்னு சொல்லப்படுற உள்முக சிந்தனையாளர்கள் தனிமையில ரொம்ப ஆழமா சிந்திச்சு செயல்படுவாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், அதாவது வெளிமுக சிந்தனையாளர்கள் 4 பேர் கூட பழகி அதுல இருந்து எனர்ஜியை எடுத்துப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறுற ஆம்பிவர்ட்ஸும் இருக்காங்க. ஒரு இன்ட்ரோவர்ட்டை கட்டாயப்படுத்தி ஸ்டேஜ்ல ஏத்துறதோ, எக்ஸ்ட்ரோவர்ட்டா வாயை மூடிட்டு அமைதியா இருக்க சொல்றதோ அவங்க மூளையோட இயற்கையான அமைப்புக்கே எதிரானது. இது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்கும். இந்த 3 விஷயத்த கவனிங்க. வெறும் ஐக்யூ மட்டும் ஒருத்தருக்கு பத்தாது. ஐக்யூ உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கும், பிரச்சனையை சால்வ் பண்ண உதவும். ஆனா உணர்ச்சிகளை பேலன்ஸ் பண்ற ஈக்யூ இல்லாக்கி உறவுகள் முறிஞ்சு போயிடும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதே போல மாற்றுச் சிந்தனைய கொடுக்கற சிக்யூ, அதாவது கிரியேட்டிவ் கோஷன்ட் இல்லாட்டி உங்களோட வளர்ச்சியே தேங்கி நின்னுடும். ஒரு முழுமையான வெற்றிக்கு இந்த 3ஓட பேலன்ஸ் மிக மிக அவசியம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, VAK கற்றல் முறை. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லேர்னிங் ஸ்டைல் இருக்கு. பார்த்து கத்துக்கிறவங்க விஷுவல் லேர்னர், கேட்டு கத்துக்கிறவங்க ஆடிட்டரி லேர்னர், செஞ்சு பார்த்து கத்துக்கிறவங்க கினஸ்தெட்டிக் லேர்னர். இப்போ பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்து கத்துக்கிற ஒரு கினஸ்தெட்டிக் குழந்தைகிட்ட வெறும் புத்தகத்தை மட்டும் கொடுத்து படிக்க சொன்னா என்னாகும்? அவனால புரிஞ்சுக்கவே முடியாது. உடனே எனக்கு படிப்பே வரலன்னு அவன் நினைப்பான். ஆனா பிரச்சனை அந்த மாணவன் கிட்ட இல்ல, சொல்லித்தர்ற முறைக்கும் அவனோட கத்துக்கிற முறைக்கும் இருக்கிற முரண்பாட்டுல தான் இருக்கு. கவனத்திறனை எடுத்துக்கிட்டா வேகமா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு கவனச்சிதறல் சீக்கிரமா நடக்கும். ஆனா டக்கு டக்குன்னு அடுத்த வேலைக்கு மாறிடுவாங்க. மெதுவா புரிஞ்சுக்கிறவங்களோ ரொம்ப ஆழமான நீண்ட நேர கவனத்தை வச்சிருப்பாங்க. ஒரு 20 நிமிஷம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய குழந்தைய நீ 1 மணி நேரம் உட்காந்து படின்னு கட்டாயப்படுத்துறது எவ்வளோ பெரிய கொடுமை.
அதே சமயம் மெதுவா படிக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா மனசுல பதிய வச்சுப்பாங்கங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு சூப்பரான உண்மை. பகுதி 4 முடிவெடுக்கும் திறன் மற்றும் கரியர். இப்போ பெரிய மாணவர்களும் சரி வேலைக்கு போறவங்களும் சரி இந்த மூளை அறிவியலை எப்படி தங்களோட நிஜ வாழ்க்கையில கரியர்ல பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கனோ இல்ல அப்பா அம்மா வற்புறுத்துறாங்கனோ ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணா என்ன ஆகும்? பாதி காலேஜ்லயே டிராப் அவுட் ஆகுறதுலயோ இல்ல வாழ்நாள் முழுக்க ஒரு பிடிக்காத வேலையில உட்கார்ந்துகிட்டு கஷ்டப்படுறதுலயே தான் முடியும். அதுவே கிரியேட்டிவா இருக்கிறவங்க டிசைனிங் துறையிலயும், லாஜிக்கலா யோசிக்கிறவங்க இன்ஜினியரிங்லயும், மக்கள் கூட நல்லா பழகுறவங்க மேனேஜ்மெண்ட் துறையிலயும் போனா அவங்க எதிர்காலம் உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களோட முடிவெடுக்கிற திறன். சிலர் டக்குன்னு முடிவெடுப்பாங்க, ஆனா அதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இன்னும் சிலர் ரொம்ப பொறுமையா அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பாங்க, அது ரொம்பவே பாதுகாப்பானதா இருக்கும். நீங்க எந்த டைப்? உங்க மூளை எப்படி பிரச்சனைகளை அணுகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தப்பான முடிவு எடுத்துருவோமோங்கிற அந்த பயம் உங்களை விட்டு நிரந்தரமா போயிடும். பகுதி 5 ஸ்திரீரா தரும் வழிகாட்டுதல். இப்போ இவ்ளோ தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இத வச்சு பிராக்டிக்கலா வாழ்க்கையை எப்படி மாத்துறது? இங்கதான் ஸ்திரீரா தரக்கூடிய வழிகாட்டுதல் நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. ஸ்த்ரா பிரெயின் அகாடமி வெறும் ஒரு பிரிண்டட் ரிப்போர்ட்டை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறதில்ல. உங்க 10 விரல் ரேகைகளை வச்சு ஒரு ஆழமான DMIT அனலைஸ் செஞ்சு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் அவங்களுக்கு தேவையான சரியான பர்சனலைஸ்ட் கவுன்சிலிங்கை தராங்க. இந்த சரியான வழிகாட்டுதல் தான் ஒருத்தரோட நிஜ வாழ்க்கையில தெளிவான முடிவுகளையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் உருவாக்குது. பகுதி 6 ஒரு புதிய வருமான வாய்ப்பு. சரி, இதுவரைக்கும் மூளைய பத்தி நம்மள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இத இன்னும் பவர்ஃபுல்லா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாம். உங்கள பொருளாதார ரீதியாவும் உயர்த்தக்கூடிய ஒரு சூப்பரான புதிய வருமான வாய்ப்பு பத்தி இப்போ பார்க்க போறோம். உங்க மூளையோட பலம் என்ன, கரியர் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டது போலவே இந்த தெளிவு சமூகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தேவை இல்லையா? இந்த அற்புதமான அறிவியலை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது பத்தாது. ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கு இந்த விழிப்புணர்வு இப்ப ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுது. ஸ்திரா வழங்குற இந்த வாய்ப்பு மூலமா நீங்க DMIT பத்தின விழிப்புணர்வை மக்கள் மத்தியில உருவாக்கி அவங்க வாழ்க்கையை மாத்த உதவலாம். அதே நேரத்துல இதையே உங்களுக்கான ஒரு வருமான வாய்ப்பாகவும் மாத்திக்க முடியும். சமுதாயத்துக்கு உதவுறதோட ஒரு நீட்சியாகவே இந்த வருமானத்தை நீங்க பார்க்கலாம். இத நீங்க வீட்ல இருந்தபடியோ இல்ல எங்க இருந்தபடியோ ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். உங்ககிட்ட இருக்கிற ஸ்மார்ட் போன் மூலமாவே இது ரொம்ப சுலபமா ஆரம்பிச்சிடலாம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க உண்மையான திறனை கண்டுபிடிச்சு வாழ்க்கையில முன்னேற அல்லது மத்தவங்க அவங்க திறனை கண்டுபிடிக்க உதவி செஞ்சு நீங்களும் ஒரு அருமையான வருமானத்தை ஈட்ட நீங்க தயாரா? சரியான முடிவு, சரியான வாழ்க்கை. உங்களுக்கான முதல் அடியை எடுத்து வைக்க திரையில் தெரியும் STHIRI என்கொயரி ஃபார்மை நிரப்புங்க அல்லது 9342433351 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.